விஜயா தான் மகன் குமாரோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ரொம்பவும் கஷ்டப்படுற குடும்பம். விஜயா சின்னதாக ஒரு கடையை நடத்திட்டு வந்தாங்க. அவங்க கடையில் ஒரு எறா வடை 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் விஜயா தான் மகன் குமார் கிட்ட இப்படி சொன்னாங்க. குமார், நீ போய் முருகன் அண்ணன் கடையில் 2 கிலோ எறா வாங்கிட்டு வாப்பா. கடைக்கு போக நேரமாகுது. லேட்டாக போனால் கடை லீவுன்னு நினச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க விஜயா. அந்த கிராமத்திலேயே ஊருக்கு வெளியே முருகன்றவர் மீன் கடையை போட்டிருந்தார். அவருடைய கடையில் எறா, நண்டு, மீன் எல்லாமே கிடைக்கும். அவர் ரொம்ப நேர்மையானவரும் கூட. விஜயா அவருடைய கடையில் தான் எறா வாங்குவாங்க. அங்கே வந்த குமார், அண்ணன் 2 கிலோ எறா கொடுங்க, அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னான் குமார். முருகனும் 2 கிலோ எறாவை கொடுத்துட்டு இப்படி சொன்னான். தம்பி, நீ கேட்ட மாதிரியே 2 கிலோ எறா கொடுத்துட்டேன்ப்பா. நீ பணம் எதுவும் கொடுக்க வேணாம். நான் உன்னுடைய அம்மா கிட்ட இதுக்கான பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். வீட்டுக்கு வந்ததும் குமார் இப்படி சொன்னான். அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே 2 கிலோ எறா வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த அண்ணன் என்கிட்ட பணம் எதுவும் வாங்கலை, உங்ககிட்ட வாங்கிக்கிறதா சொன்னார் அப்படின்னு சொன்னான் குமார். விஜயா, சரிப்பா, வடைக்கு மாவு தயாராக இருக்குது. நான் போய் சீக்கிரமாக இந்த எறாவை சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டு கடைக்கு போகணும். உனக்கும் காலேஜ் போக நேரமாகுது, சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க விஜயா. விஜயா 15 வருஷமாக இந்த எறா வடை கடையை நடத்திட்டு வராங்க. அவங்களுடைய கடையில் ஒரு வடை 5 ரூபா தான். இப்போ வரைக்கும் அவங்க விலையை ஏற்றவே இல்லை. அதனாலேயே அங்கே இருக்க மக்கள் எல்லாருக்கும் விஜயாவை ரொம்பவும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே விஜயாவோட கடையில் வந்து தான் அந்த எறா வடையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. விஜயாவோட வியாபாரமும் நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அவங்களும் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு குமார் இப்படி சொன்னான். அம்மா, எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஒரு வாரம்தான் டைம் கொடுத்துருக்காங்க. போன மாதம் மாதிரி நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு விஜயா, தம்பி, நீ எதை நினச்சோம் கவலைப்படாத. அம்மா உன் காலேஜுக்கான பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன். நீ காலையில் போகும்போது ஞாபகமாக அம்மா கிட்ட பணத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க விஜயா. மறுநாள் காலையில், அம்மா, நம்ம ஏன் பெரிய எறாவா வாங்கி வடை செய்யக்கூடாது? அப்படி செஞ்சால் நம்மளும் ஒரு வடையை 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம் இல்லை, நமக்கு அதிக லாபமும் கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னான் குமார். அதுக்கு விஜயா, இல்லைப்பா குமார், நம்ம மட்டும் பெரிய எறாவா வாங்கி வடை செஞ்சு கொடுத்தோன்னா நமக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்ற ஆட்கள் குறைஞ்சி போயிடுவாங்க. அவங்க எல்லாருமே ஏழைங்க. நம்ம 10 ரூபாய்க்கு விற்றோன்னா அவங்க யாரும் நம்ம கடையில் வந்து எறா வடையை வாங்கி சாப்பிட மாட்டாங்க. நமக்கும் நஷ்டம்தான் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க விஜயா. குமார் காலேஜ் முடித்து வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய அம்மா கடைக்கு வந்து கூட சேர்ந்து வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தான். அப்படி விஜயா கடைக்கு பெரியவங்க, சின்ன பசங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் விஜயாவோட கடைக்கு வந்த சின்ன பையன் இப்படி கேட்டான். பாட்டி, எனக்கு எறா வடை கொடுங்க. ஆனால் என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது. மீதி பணத்தை நான் அப்புறமா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதை கேட்டதுமே விஜயா இப்படி சொன்னாங்க. பரவாயில்ல தம்பி, நான் உனக்கு எறா வடையை தரேன். நீ உன்னால் எப்போ திருப்பி தர முடியுதோ அப்போ இந்த பாட்டிக்கு மிச்ச பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி விஜயா அந்த பையனுக்கு ஒரு பிளேட்டில் எறா வடையை போட்டு கொடுத்தாங்க. அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக அந்த எறா வடையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்ததும் குமார் இப்படி கேட்டான். அம்மா, நீங்கள் எதுக்கு இப்படி இருக்கீங்க? போகிற வரவங்களுக்கெல்லாம் வடையை இலவசமாக கொடுத்தா நம்ம எப்போ தான் வாழ்க்கையில் முன்னேறுறது அப்படின்னு சொல்லி விஜயா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கு விஜயா இப்படி சொன்னாங்க. நம்ம கடையில்
போதுன்ற அளவுக்கு லாபம் கிடைக்குதுப்பா. அதனால் கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுல ஒன்றும் தப்பில்லை. நம்ம கடையில் சாப்பிட வர கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறவங்க தான். இருக்கிறவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க விஜயா. விஜயா ஒரு நாள் கடையை திறந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு மழை வந்துடுச்சு. விஜயா இப்படி யோசிச்சாங்க, கடவுளே, இந்த மழை வந்துடுச்சே, இந்த மழையில் யார் நம்ம கடைக்கு வர போகிறாங்க? பேசாமல் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். பாவம், இன்னைக்கு ஏழை மக்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சாங்க விஜயா. விஜயா வீட்டுக்கு வந்ததும் குமார்கிட்ட இப்படி சொன்னாங்க, இன்னைக்கு இந்த மழை வந்து வியாபாரத்தை கெடுத்துடுச்சு. பாவம், கஷ்டப்படுறவங்க நம்ம கடையில் வந்து எறா வடையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு குமார், அம்மா, இன்னும் ஒரு வாரத்துக்கு மழை சொல்லியிருக்காங்க. நம்மளால் கடையை திறக்க முடியாது. நீங்களும் வெளியே எங்கேயும் போகாதீங்க, பத்திரமா வீட்லேயே இருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான் குமார். அப்படியே ஒரு வாரம் போச்சு. விஜயா கடையை திறந்தாங்க. அங்கே வந்த ஒருத்தர், அம்மாடி விஜயா, எனக்கு எறா வடை கொடுமா. ஒரு வாரமாக இந்த மழை வந்து உன்னுடைய கடைக்கு வர முடியாதபடி செஞ்சிடுச்சு. அதான் இன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி உன்னுடைய கடைக்கு வந்துட்டேன். எனக்கு எறா வடை கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார். அங்கே வந்த ஒரு பாட்டி, அம்மாடி விஜயா, நீ 15 வருஷமாக எங்களுக்காக இந்த எறா வடையை 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வர. அதனால தான் நாங்களும் இந்த எறா வடையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதுமே விஜயா இப்படி சொன்னான், பாட்டி, எனக்கு அந்த கடவுள் போதுன்ற அளவுக்கு வருமானத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே என்னுடைய கடையில் வந்து இந்த எறா வடையை வாங்கி சாப்பிட்றதுனால தான் எனக்கு லாபமும் கிடைக்குது. நான் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி விஜயா அவங்களுடைய கடைக்கு சாப்பிட வர எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாகவும் பேசி இல்லாதவங்களுக்கு இலவசமாகவும் அந்த எறா வடையை கொடுத்துட்டு வந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த குமார் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். குமார் வீட்டுக்கு வந்ததும் தான் அம்மா கிட்ட இப்படி சொன்னான், அம்மா, உங்களை நினச்சா எனக்கு பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. நீங்கள் எல்லார்கிட்டேயும் ரொம்பவும் அன்பாக பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவியும் செய்கிறீங்க. நான் என்னுடைய எதிர்காலத்தில் உங்களை மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கஷ்டப்படுற எல்லாருக்கும் நானும் உதவி செய்யணுமா? அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எதிர்காலத்தில் நிறைய பணம் சேர்க்குறனோ இல்லையோ, நல்ல அன்பான உறவையும் நல்ல மனுஷங்களையும் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னான். அப்படி விஜயாவும் குமாரும் சேர்ந்து அவங்களுடைய கடைக்கு சாப்பிட வர எல்லார்கிட்டையும் அன்பாக பேசி அவங்களுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயா கூட சேர்ந்து குமாரும் கஷ்டப்படுற எல்லாருக்குமே உதவி செய்ய ஆரம்பித்தான். அப்படி அம்மா மகன் 2 பேருமே சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமாக அந்த கடையை நடத்திட்டு வந்தாங்க. இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்குங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.